பெருமானார் பொதுவாக ரமலானுடைய இரவை கழிப்பதே வித்தியாசமா. பெருமானாருக்கு தூக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய துவா, ரசூலுல்லா கேட்ட துவாவை நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. பெருமானார் இவ்வளவு டஃபா துவா கேட்டாங்களா? ஒரு வரி வருகிறது, யா அல்லாஹ், இந்த கூட்டம் இன்றைக்கு அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு இந்த பூமியில் யாரும் மீய மாட்டார்கள். இறைவா, எங்களை பாதுகாத்து விடு இறைவான்னு கேட்கிற. பெருமானார் வேற எதையும் நம்பவில்லை, துவாவை நம்பினார்கள். அந்த துவா மிசைலை விட பவர். பெருமானார் விடவே இல்லை. இரவெல்லாம் சஜதாவில் இருந்த ரசூலுல்லாஹ் இப்படியே எழும்பி கேட்டுட்டே இருக்கிறார். அபூபக்கர் பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டாங்க. அவங்க எப்பயும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்க பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியும் பின்னாடி நிற்பவர் அபூபக்கர். என் அபூபக்கர், என் அபூபக்கர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்க போல சொன்னாங்க. என்னுடைய எல்லா வாயில்களையும் பூட்டுகிறேன் என்ற அர்த்தம் என்ன? யாரும் என்ன சந்திக்க வராதிங்க, அபூபக்கரை தவிர. அபூபக்கர் மட்டும் வரலாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். கடைசி நாட்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு கதவை திறந்த அபூபக்கர் எனக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்தான் முன்னாடி பின்னாடி நின்றவர். ரசூலுல்லாஹ் கையை ஏந்திட்டே நிக்கிறாங்க. மேல போட்ட தொண்டி கீழே உழுவுது. அவர் எடுத்து அந்த துண்டை மேல போடுறாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் கையை ஏந்துறாங்க. விடுறாங்களே இல்ல. நாம அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டது எப்படி, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் புரிஞ்சு கொண்டது எப்படி? 2 தடவை கேட்டா அல்லாஹ்க்கு தெரியும் என்று போயிருவோம். பெருமானார் கெஞ்சுறாங்க, கெஞ்சுறாங்க. அடிமை எஜமானம் கெஞ்சுறாங்க, விடவே இல்லை. அபூபக்கர் ரசூலுல்லாஹ் பிடிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், போதும் போதும், உங்க ரப்பிடம் நிறைய கேட்டுட்டீங்க யா ரசூலுல்லாஹ், போதும், அல்லாஹ் உங்களுக்கு தருவான். பெருமானார் விடவில்லை. தன் கரத்தை ஏந்தி, அல்லாஹ்வே, இந்த கூட்டத்தை நீ காப்பாற்றணும் யா அல்லாஹ். இவர்கள் அழிந்தால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல யாரும் மீய மாட்டார்கள். முதல் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் ஆயத்தமாறாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ்வுடைய முகம் பிரகாசமா மின்னுது. ரசூலுல்லாஹ் சந்தோஷமா சிரிக்கிறார்கள். யுத்தம் நடக்கல இன்னும். ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், வானவர்கள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். இந்த நபி இந்த மண்ணில இருந்து வானவர்கள் இறங்கும் வரைக்கும் கையை கீழே போடவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரப்பு வானத்திலே இந்த மண்ணுக்கு நோக்கி வானவர்களை கீழே இறக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் துஆ, அதுதான் துஆ. அந்த யுத்தம் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் வேகமாக முடிகிறது. அபூஜகல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, எல்லாம் காலி. ரசூலுல்லாஹ் டெட் பாடி கிட்ட வர்றாங்க. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. உமர் பின் கத்தாப் பின்னாடி நின்று கேட்கிறேன், யா ரசூலுல்லாஹ், செத்த பணத்தோட பேசுறீங்க? செத்த அபூ ஜஹல் செத்து கிடக்குறான். உத்துபா ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு புரியுறியா? எனக்கு ரப்பு தந்த வாக்கு நிறைவேற்றிட்டான். உனக்குரிய வாக்கு என்ன? இந்த உம்மத்தில் எந்த பகுதியிலும் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கவே இல்லை. இந்த உம்மத்தில் ஈமானுக்கு தான் வெற்றி. ஈமானுக்கு யாராவது வாளால் இஸ்லாம் வளர்க்கப்பட்ட சுத்த பொய். அது இஹ்ராத்துல தான் ஃபத்ஹு மக்கா நடந்துச்சு. இஹ்ராத்துல அதாவது வேட்டையாடவே இயலாது. இஹ்ராத்துல தான் ஃபத்ஹு மக்கா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இதுதான் பத்ர்ல, இதுதான் உஹதுல, அஹ்ஸாப்ல 10,000 பேர், இதுதான் அஹ்ஸாப்ல. எங்க நாங்க 3000 பேர். எல்லாம் வெற்றி ஆகுதுண்டா. ஒரு விஷயத்தை ஒன்று மட்டும் சொல்றேன், சுன்னத்துல்லாஹி அல்லதி கத் ஹலத் மின் கபில். அல்லாஹ்வுடைய சுன்னத்து முன்னாடி போய்விட்டது. வலன் தஜித் லி சுன்னத்தில்லாஹி தபதீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்துல எந்த மாற்றத்தையும் நபி நீங்க பார்க்க மாட்டீங்க. வல்லாஹி பலஸ்தீன மக்கள் வெற்றி கொள்வார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் பிஸ்மில்லாவையும் அல்லாஹ் அக்பரையும் விடாத ரப்பை நேசிக்கும் காலமெல்லாம், ரப்போடு இருக்கும் காலமெல்லாம் வெற்றி அவர்கள் பக்கம் வரும். நனையாப்புறத்தில் இந்த அழிவு அவர்களுக்கு வரும். எங்களுடைய ஒரே ஒரு அவங்க போடுற வேர்ல்ட்ல உள்ள பவர்ஃபுல் மிசைல் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அவங்க மொசாட நம்பி இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவை நம்பினாங்க. அவங்க வீட்டோவை நம்பினாங்க. அல்லாஹ்க்கு வேணும் அதெல்லாம் ஒரு புறமாக்கிட்டு இந்த ஏழை மக்கள்கிட்ட அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வைக்கணும். அதை சொல்ல உலகம் பார்க்கணும். அந்த வெற்றியை அல்லாஹ் கொடுத்து காட்டணும். இதை உலகம் அதிர்ந்து பார்க்கணும். என்னப்பா நடக்குது என்று கேட்கணும். இதுதான் அங்க நடக்குது. இதுதான் முஸ்லிமுடைய பார்வை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் தங்களுடைய கால்களை உம்மாவுக்கு கொடுக்கிறாங்க. தாய்மார்கள் பிள்ளைகளுடைய பேரை எழுதுறாங்க. ஏண்டா எங்க பிள்ளை எப்பக்கு மௌத்தாகும் என்று தெரியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க புள்ள அவசரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண துடிச்சு போறோம். ஒரு காய்ச்சல் தாங்க முடியல. பிள்ளைகள் அவங்க காலை கொடுக்குறாங்க, உம்மா எழுதுங்க. தலை துண்டாகி போகுது.
பேரை வச்சு பிள்ளையோட ஜனாசாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்த்து நம்முடைய கல்புகள் தாங்குது இல்ல. ஒரு வாப்பா சைதாவில் விழுந்துட்டு சிரிக்கிறாரு, புள்ள மௌத்து எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும்? அவர் சொல்லி, அல்லாஹ் ஜென்னாவை கொடுத்துறியான் புள்ளைக்கு, ஜென்னா கிடைக்கணும் என்று சந்தோஷப்படுகிற உலகமே திரும்பி பார்க்குது. இது அதிசயம். ஒரு ராணுவ வீரன்டா யாரு தெரியுமா? ஒரு ராணுவ வீரர்களை பொறுத்தளவுல அவர்கள் மலைக்கு மேல் ஏறுவார்கள், அவர்கள் கம்பி கடையால போவார்கள், கடுமையான கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு ராணுவத்தில் உள்ள ஒரு ஆளையும் சாதாரண மனுஷனையும் கிட்ட வைக்கிறாது. அவங்க பாடி அப்படி இருக்கும், கொஞ்சமும் பயப்பட மாட்டாங்க. அதுதான் ராணுவ பயிற்சி என்பது. அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட இஸ்ரேல் அங்க நிக்கிறாங்க. எந்த பயிற்சியும் இல்லாத ஈமான் உள்ள பிள்ளைகள் நிக்குது. இந்த ஈமான் உள்ள பிள்ளை கிட்ட இஸ்ரேல் பட வீரர்கள் ஆமி ஓடுறான், ஆமி ட்ரைனிங் எடுத்து ஓடுறான். ஈமான் உள்ள பிள்ளைகள்கிட்ட ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. ஒரு பெரியவர் கேட்கிறாரு, வாங்களே நாங்க ஊருக்கு போவோம், எங்க ஊருக்கு போவோம் வாங்களேன்னு கேட்கிறாரு. அந்த பொடியன் சின்னவன் கேட்கிறான், உங்க ஊர்ல ஷஹாதத்து கிடைக்குமான்னு கேட்கிறான். உங்க ஊர்ல ஷஹாதத்து உலகம் திகைத்து பார்க்குது. பிபிசி, CNN, இவங்க மனிதர்களா? என்ன நடக்குது இங்க? இவர்கள் யார்? இத ரப்பை நேசித்த கூட்டம். ரப்பு காட்டுகிறான் உலகத்தில் அவ்வளவு பொருளாதாரத்தையும் அவ்வளவு பவரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு ரப்புக்கு முடியும். இந்த மக்களுடைய ஈமான், அவங்களுடைய நேசம் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஒரு நாளும் அவன் அந்தரங்கத்தை விட மாட்டான். உங்க மனைவிமார்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், நீங்க உங்க மனைவிமார்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்க புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம். அல்லாஹ் ஒரு போதும் அவனை நம்பிய கூட்டத்துக்கு துரோகம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ் லா யுஹ்லிஃபுல் மிஆத். ஒரு நாளும் அது நடக்காது. ஈமான் அங்க முழங்குது என்றால், அல்லாஹ் அக்பர் அங்க கேட்குது என்றால், பிஸ்மில்லாஹ்ன்ற சத்தம் அங்க கேட்குது என்றால், நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்த எஜமானன் அவர்களை விட மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. கிடைக்கிற நேரம் எல்லாம் யா ரப், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய இந்த உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், இந்த உம்மத்தில் ஒரு பகுதியில் வழி வந்தால் அந்த வழி ஒரு மூமினுக்கு விளங்கணும். பெரியவர்களே, அது எங்களுக்கு விளங்கணும். ஏனென்றால் இது உடம்பை போன்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹாத்தமுல் அன்பியா, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால், பெருமானாரை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால், அந்த உம்மத்தின் ஒரு பகுதி, அவர்கள் அரபுகளாக இருக்கலாம், அவர்கள் யாராக நிற்கலாம், என்னுடைய உறவு, அந்த உறவு பாக்கியமிக்கு பறைசாட்டுகிற நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலாம், அந்த உறவுகளுக்காக வேண்டி துஆ செய்யலாம். ட்ரக்குக்கு பக்கத்துல பிள்ளைகள் நிற்கிறார்கள், என்னப்பாண்டா ஜனாசாக்கள் ட்ரக்கில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எட்டி பிள்ளைகள் பார்க்குது, எங்க உம்மாடையா காணாமல் போனவர்கள், மிஸ்ஸிங் கேசஸ். இது யாரிட? சில உம்மாமார்கள் நிற்கிறார்கள், என்ற புள்ளையிடையா? அவைகளை பார்க்க கல்பு தாங்குதில்லை. அப்பாவி மக்கள் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ரப்பிடம் மன்றாடுங்கள், ரப்பிடம் கேளுங்கள், ரப்பு கைவிட மாட்டான். எங்களுக்கு என்று ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அந்த உறவுகள் பாதிக்கப்படுகிற நேரம் எங்களுக்கு எங்க பிசினஸ் பெருசு, எங்களுக்கு எங்க குடும்பம் பெருசு என்று இருந்தால், இந்த உம்மத்தில் ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற நேரம் அது எங்களுக்கு ஞாபகமே இல்லை என்றால், நாங்கள் என்ன முஸ்லிம்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த போர் மல்அமாவாக இருந்தால் வல்லாஹி இமாம் மஹ்தி சிரியாவுடைய படையிலிருந்து அவர் அகரத்துக்கு வருவார்.